அமர்ந்திருப்போம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வேத வாசிப்பு ஆரம்பத்திலே இன்றைக்கி செஞ்சிட்டோம். அதனால் திரும்ப ஒரு வேத வாசிப்பு இல்லை இன்றைக்கி. கடந்த நாட்களில் நான் என்னுடைய பாடசாலை மாணவர்கள் லிஸ்ட்டில் என்ன சொன்னால், என்னுடைய ஆரம்ப பாடசாலை ஒரு இந்து மத பாடசாலை. ஆகவே அந்த நண்பர்கள் எப்படியாவது ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி அவங்கள தேடி போயினேன். ஃபேஸ்புக் வழியாக தேடி போய் பார்க்குற நேரம் எனக்கு தெரிய வந்தது. அதில் ஒருவர் இருந்தார், ஒரு நண்பர் இருந்தார். அவர் கிறிஸ்தவ நம்பர். அவர் பாடசாலை நாட்களே அவர் கிறிஸ்தவராக தான் இருந்திருந்தார். அப்போ நான் அவரை எப்படியாவது அவரோட நம்பரை நான் கண்டாக்ட் பண்ணி அவரை கால் பண்ணி பார்க்குறேன். அவர் ஊழியம் செய்கிற ஒருவர். ஆகவே நான் அவருடைய பேர் தேவராஜ் செல்வகுமார். என்னுடைய சிறு வயது முதல் நண்பர். அவரை கண்டுபிடிச்சு அவர் ஊழியம் செய்கிறார். ஜாயில ஏயோஜி சபை, கல்வரி சபை, அது ஏயோஜி சபைக்கு கீழே வருது. அது மாத்திரமல்லாமல் அவர் அந்த அங்கே பகுதியில் ஊழியம் செய்கிறார். ஆனாலும் அவர் ஏற்கனவே மட்டக்களப்பு பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக ஊழியம் செய்தவர். ஆகவே இன்றைய நாளில் நான் கேட்டேன், எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டுடைய செய்தியை வழங்க முடியுமான்னு சொல்லி. அவர் உடனடியாக சொன்னார். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகள் கூட அவருடைய சபையிலே ஊழியம் செய்கிறார்கள். நான் கேட்டேன், அவங்களோட முதலாவது சர்வீஸ் எத்தனை மணிக்குன்னு சொல்லி. 7 மணிக்கு. அப்போ அவருடைய மகன் தான் அவரும் ஊழியம் செய்கிறார் அங்கே வீடியோ சம்மந்தமாக. 6 மணிக்கே சர்ச்சில் இருக்கணுமா. 7 மணிக்கு சர்வீஸ், 6 மணிக்கே சர்ச்சுக்கு. அப்போ நான் சொன்னேன், எங்களோட தோமஸ் அண்ணா அதுக்கு முதலே இருப்பார் சொன்னேன். ஏன்னா தோமஸ் அண்ணா சொல்கிறேன், இங்கே தங்கியிருந்து வேலை செய்கிறவங்கடா எங்களோட அண்ணா. சரியா? ஆகவே அப்படி ஆரம்பத்திலே ஆயத்தமாகி ஊழியம் செய்கிறாங்க. அவர் நன்றி செலுத்துக்கிறோம். இன்றைய நாளில் எங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். குருத்தோலை ஞாயிறு சம்பந்தமாக நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியும் என்ன நாள் என்று. குருத்தோலை ஞாயிறாக இருக்கிறபடினால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் 3.5 வருட ஊழியங்கள் நிறைவு பெறுகிற காலத்திலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் இந்த பூமியில் செஞ்ச காரியங்களுக்கு அவர் மகிமை பெற்றவராக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் அவரை கனம் பண்ணும்படியாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்திலே மாற்கு சுவிசேஷ புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 10ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலும் தான் இந்த செய்தி உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அதில் 3 காரியங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, எங்களை நாங்கள் தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டோடைய சத்தியத்தை கேட்கும் முன்பதாக நான் எங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இது ஆண்டவருடைய வேத வார்த்தைக்காய் நன்றி. பிதாவே, நான் அல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய், ஆவியானவருடைய வழிநடத்தல் மூலமாய் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்வீராக. இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இதை ஆண்டவரை கேட்டு மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவும் செயல்படுத்தவும் உமக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ளே வரவும் நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பேடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். சரி, நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலேருந்து ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த 3 காரியமும் எங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பணியும், 2வது அதுக்காக அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்ததுக்கான மகிமையும், 3வது அந்த ஜெருசலேம் ஜனங்கள் அவங்களுடைய மனநிலை, அவர்கள் எப்படிப்பட்டவராய் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறார்கள், வருகிற இன்னொரு 2-3 நாளில் அவங்களோட மனங்கள் எப்படி மாறுகிறது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த 3 விஷயங்களை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவது பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் பணி. உங்களுக்கு தெரியும், அவர் இங்கே வரும் முன்பதாக, ஜெருசலேமுக்கு வரும் முன்பதாக அவர் எரிகோ பட்டணத்திலே தன்னுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். செய்து முடித்துட்டு தான் இங்கே ஜெருசலேமுக்கு வர்றார். ஏன் அவர் எருசலேமுக்கு வர வேண்டும் உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவர் எருசலேமுக்கு வர வேண்டும்? ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் இருக்கிறது. கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்த ஜெருசலேம் தேவாலயத்துக்கு தான் வரப்போகிறது. இப்போ யுத்தங்கள் கூட அதுக்கான காரியங்கள் தான் நடைபெறுகிறது. அதுக்கான அடையாளங்கள் தான் இப்போ நாங்கள் காண்கிறோம். நாங்கள் கலக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் வேதத்திலே எல்லா வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாங்கள் இவர்களுக்காக ஜெபிக்க மாத்திரமே நாங்கள் உடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், தேவனுடைய சத்தியம் எங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்திருக்கிறது. அப்போ சத்தியம் அறியும் போது சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த ஜெருசலேம் தேவாலயத்துக்கு கர்த்தர் அந்த நாட்களில் அதாவது இன்றைய நாள் குறித்தோலை ஞாயிற்றுக்கிழமை அவர் அங்கே வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது நியதி, அது கர்த்தருடைய திட்டத்தில் ஒன்று. ஆகையால் இவர் ஜெரிகோ பட்டணத்திலே தன்னுடைய ஊழியங்களை முடித்து கடைசியில் அவர் வரும்போது, நீங்கள் மேலுள்ள பகுதியை பார்க்கும்போது 10ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களை பார்க்கும்போது 52, 51, 50ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது
குருடனை சுகமாக்கிவிட்டு அவர் வருகிறார். எங்கே வருகிறார்? ஜெரிகோவிலிருந்து அவர் வாரார், ஜெருசலேமுக்கு வாரார். ஜெருசலேமுக்கு வரணும். ஏன்? அவர் தேவனால் மகிமைப்பட்டவர், அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் பூமியிலே மனுஷனாக இருந்தாலும் அவர் 100% தேவனாக இருக்கிறார். ஆகையால் அந்த மகிமை அவருக்குரியதாக இருக்கிறபடியால் அவர் அந்த இடத்துக்கு அவர் வந்தே ஆக வேண்டும். அங்கே வரும்போது அவர் செய்த பணிகளுக்கான காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகையால் இந்த முதலாவது விஷயம் இயேசு கிறிஸ்து செய்த பணி. இப்போ இந்த பணி அதாவது அது தேவனுடைய ராஜ்யத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். தேவனால் அவருக்கே அவர் ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த தேவ செய்தி, அவருடைய பணி, இந்த ஊழியம். ஏண்டா அவர் எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே தேவனை விட்டு மனிதர்கள் பிரிந்தபடியால் தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தால் மனிதர்களை திரும்பவும் தன் பக்கமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய ஜனங்கள் அழிந்து போவதை அவர் விரும்பவில்லை. ஆகையால் அவரே ஒரு திட்டத்தை வகுத்து அவர் என்ன செய்தார்? மனிதனாக பூமிக்கு வந்ததை குறித்து எங்களுக்கு தெரியும். ஆகையால் அவர் முதலாவது அவருடைய தேவ பணி, அதாவது மனிதர் மத்தியிலே அவருடைய ஊழியங்களை எங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் செய்தார் அவர் இந்த பூமியிலே? அவருடைய ஊழிய பணி எத்தனை வருடம் இருந்தது? 3.5 வருடம் தான் இருந்தது. அந்த 3.5 வருடம் இறுதி காலத்தில் தான் அவர் இப்போ இந்த 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 தருணத்தில் நிற்கிறார். அப்போ இந்த ஊழியங்களிலே அவர் செய்த அற்புதங்கள் அநேகம், அடையாளங்கள் அநேகம், தேவனுடைய வார்த்தைகள் அவர் பிரசங்கித்தது அநேகம். உங்களுக்கு தெரியும், அவர் எல்லா இடங்களுக்கும் போய், அவர் எங்களே போல வாகனங்களில் அவர் போகவில்லை. அவருக்கு சில இடங்களில் படகுகளை போனார். அநேக தரம் இவர் எப்படி போனார்? கால்நடையாக போய் தான் பிரசங்கம் பண்ணினார். ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கென்று அவரை வழி நடத்தி கொண்டார் எல்லாரையும். ஆகையால் கர்த்தருடைய பணியானது தேவனுக்கு சித்தமானதாக இருக்கிறது. தேவன் சொன்னதை அவர் அந்த பூமியிலே செய்தார், மனித ரூபத்தில் பூமியிலே செய்தார். ஆகையால் அந்த பணி அதோடு முடிந்து விட்டதா? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு பணி முடிந்ததா, இல்லாட்டி தொடர்ந்துதா? அதுக்கு பிறகு தொடங்கி கொண்டு போனவர்கள் யார் என்றதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் சத்தியத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சத்தியம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறது, எங்களுடைய குடும்பங்களை வழி நடத்தி கொண்டு போகிறது. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அநேகர் இன்றைய நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை எடுத்தால் நிறைய பேர் வெளியே தான் இருக்கிறாங்க, உள்ள ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே இல்லை. உங்களுடைய பார்வையிலும் உங்களுக்கு விளங்குறது இந்த நாட்காலிகள் வெறுமையாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நாட்காலிகள் நிரம்ப வேண்டும் என்றால் ஒரு காரியம் இருக்குது செய்ய. இயேசு கிறிஸ்து செய்த பணி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை நாங்கள் செய்யும் பொழுது தான் ஜனங்கள் ரட்சிப்படைவார்கள். அப்போ ரட்சிப்புக்கான பகுதியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த பணியை தொடர்ச்சியாக செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு எடுப்படும் போது அவர் அங்கே 120 பேருக்கு தேவனுடைய அபிஷேகத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து என்ன சொன்னார்? அந்த 120 பேரும் தேவனுடைய இந்த நற்செய்தியை அறிவித்து இந்த கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து செய்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போனார்கள். அவள் அப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டு போனதின் விளைவு என்ன? நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அவர்கள் செய்ய தொடங்குகிற நிமித்தம் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். இல்லாட்டி எங்களுக்கும் தெரியாது, இயேசுவை தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, அப்போ எங்கள் விடுதலை தெரியாது, நாங்கள் எப்படி வாழணும்னு தெரியாது. இது ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில் தெரியாமல் போகும். ஏண்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கட்டாயம் அவசியம். ஆகையால் அந்த பணியை நாங்கள் யாவரும் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அது தேவனுடைய கட்டளை. மத்தேயு புத்தகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். யாவரும் போய் சத்தியத்தை அறிவித்து ஜனங்களை ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சத்தியத்துக்குள் வழி நடத்தணும். இது எங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை, பிரதான பொறுப்பு. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த பொறுப்பை செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை சரியாக நேர்த்தியாக கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் செய்து முடித்தார். அதற்கு பிறகு அது எப்படி மாறிச்சுட்டா, யார்ட கைக்கு மாறிச்சு அந்த ஊழியம்? பேதுருடைய கைக்கு. உங்களுக்கு தெரியும், பேதுரு முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிப்படைஞ்சாங்க? 3000 பேர் ரட்சிப்படைஞ்சாங்க. 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிப்படைங்க. அப்போ பாருங்கள், ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிப்படைங்கிறாங்கன்னா கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்குது? அந்த வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குதா? அதை நாங்கள் எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குதா? அதை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். ஏண்டா கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் எங்களால் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய பணியை செய்ய முடியும், அவருடைய வேலையை செய்ய முடியும், அவர் கொடுத்த பொறுப்பை செய்ய முடியும். கொஞ்சம் ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன்
இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்காக ஏன் வரணும்? அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது? ஏன் எங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தணும்? இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அவர் எங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை நேசிக்கிறது போல நாங்கள் யாரை நேசிக்கணும்? பிற ஜனங்களை நேசிக்கணும். பிற ஜனங்களை நேசிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு காரியம் இருக்குது. இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செய்யணும்னா இறங்கி பணியை செய்யணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பாராயின் அவருடைய பணியை கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எங்களுடைய பிள்ளைகள் தெரியும், நாங்கள் செய்கிற காரியத்தை எங்களுடைய பிள்ளைகள் செய்வாங்களா இல்லையா? ஒரு சில பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க, ஒரு சில பிள்ளைகள் செய்வாங்க. அது அவங்களுடைய பரம்பரையில் வர ஒரு விஷயமா இருக்கிறது. அப்பா செய்கிற தொழிலை மகனும் கட்டாயம் செய்வார். ஏதோ 2-3 பிள்ளைகள் இருந்தால் ஏதாவது ஒரு பிள்ளை சரி அந்த காரியத்தை செய்யும். பாஸ்டர் குமார் அவருடைய மகன் அவருடைய பிள்ளை வந்து இவர் செய்கிற ஊழியத்தை கட்டாயம் செய்யும். ஏன்னா அவங்க அந்த குடும்பம் அவங்களுக்காக தேவனுக்காக அபிஷேகப்பட்டப்பட்ட ஒரு குடும்பம், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம். அதே போல தான் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். எங்கள் எல்லோரையும் தேவன் அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்னா அவருடைய பணியை செய்வதற்கு, அவருடைய வேலையை செய்வதற்கு. அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி இருக்குமானால் குறைவாக தான் இருப்பாங்க. நாங்கள் இப்படி அமைதியாக இருந்த காலங்கள் போதும். ஏனென்றால் சுயநலமற்ற வாழ்க்கை நாங்கள் வாழணும். கர்த்தர் சுயநலம் இல்லாதவர். இயேசு கிறிஸ்து சுயநலமாக இருந்தால் அந்த கொஞ்சம் அவர் இருக்கிற பிரதேசத்தில் மட்டும் ஊழியத்தை செஞ்சுட்டு அவர் விட்டுட்டு இருந்திருக்கலாம். அவர் முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் அவருக்கு தேவைப்பட்டது. ஆகையால் அவருடைய அந்த பணியை நேர்த்தியாய் செய்தார். ஆகையால் நாங்கள் இந்த முதலாவது விஷயத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்றால் கர்த்தருடைய பணியை நாங்கள் செய்ய வேண்டும். எனக்கு தெரியாது இங்கே எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க. ஊழியம் சொல்லணுன்னு எல்லாரும் நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்படி நாங்கள் பிரசங்கம் பண்ணணும், இல்லாட்டி பாடம் படித்து கொடுக்கணும், இப்படி பெரிய பெரிய இது எங்களுக்கு இயலாது. அது இல்லை. இது வேறு, மற்றது வேறு. ஆண்டவர் கொடுத்த பிரதான பொறுப்பு வேறு. இது வந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து மேலதிகமாக கற்று படித்து ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கறது நாங்கள் பெற்றுக்கொடுக்குற இடம். ஆனால் சாதாரண விசுவாசிகளுக்கு எல்லோருக்கும் ஊழியம் இருக்கிறது. சின்ன ஊழியம் தான், சிம்பிள். என்னது? கர்த்தரை பற்றி சொல்வது மாத்திரம்தான். சொல்லி அந்த நபருக்காக ஜெபிக்குது. சொல்லுவதோடு நாங்கள் விடக்கூடாது. சொல்லணும், அவங்களோட பேரில் குறிப்பிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஜெபம் கிரியையிலே போடப்படும். கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். சில நேரம் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் மற்றவங்களுக்காக, சொந்தக்காரவங்களுக்காக, அநேக நண்பர்களுக்காக, அநேகருக்காக இன்றைக்கு வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு சில நேரம் பதில் வந்திருக்கும், சில நேரம் பதில் இல்லாமல் இருக்கலாம். சில நேரம் ஜெபிக்கிறத நீங்கள் மறந்தும் இருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இடைவிடாத ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம எங்களை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவாக என்ன செய்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து எப்படியானா இயேசுக்கு பிறகு தான் மற்ற எல்லாமே இயேசுக்கு பிறகு தான். முதலாவது இயேசு, அதுக்கு பிறகு தான் எல்லாமே. அது எதுவாக இருந்தாலுமே, என் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எதுவுமே இயேசுக்கு பிறகு தான். அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும். அந்த இடத்துல நாங்கள் நிற்கணும். ஏன்னா இயேசு இருந்தால் இங்கே சமாதானம், இயேசு இருந்தால் இங்கே நிம்மதி, இயேசு உள்ளே இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். சோகம், துக்கம், பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாருக்கும் வருது. மனுஷருக்கு தான் வரும், வேறு யாருக்கும் வராது. அப்போ இந்த வேதனை, கஷ்டம், துக்கங்கள் வர்ற நேரத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும்னா இயேசுவை நினைக்கணும். எத்தனை பேர் அனுதினமும் இயேசுவை நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும், உங்களுக்கு கஷ்டமோ துன்பமோ இல்லாட்டி சும்மா இருக்கிற நேரமோ இயேசுவை எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்குறீங்க? இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்ம எங்களோட குடும்பத்தை பற்றி நினைக்கிறது தானே. எப்போவுமே எங்களோட பிள்ளைகளை பற்றி யோசிப்போம், எங்களை கணவரை பற்றி, மனைவியை பற்றி, எங்களுக்கு தேவைப்பட்ட காரியங்களை பற்றி நம்ம அனுதினமும் யோசிப்போம். ஒவ்வொரு நாள் நம்ம யோசிக்கிறோம். இயேசு ஒவ்வொரு நாளும் நாங்கள் யோசிக்கிறோமா? என்னுடைய தேவன் எனக்காக என்னை மீட்டவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னை இப்படி பரிசுத்தமாக வாழ கிருபை செய்தவர், இல்லாவிட்டால் நான் வீணாக போயிருப்பேன். இதெல்லாம் நினச்சி எப்போயாவது எந்த நேரமும் இயேசுவை பற்றி நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நிமிஷம் நாங்கள் இயேசுவை நினைக்கணும். அப்படி நினைக்கிறவங்களுக்கு சமாதானம் எந்த நேரம் இருக்கும். நான் என் குடும்பத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் எந்த நேரமும்.
நான் சிங்களத்தை அவங்க பிள்ளைங்கள்லாம் சிங்களம் படித்தனால அவங்கள நான் சொல்கிற சிங்களத்தை சொல்லுவேன். சரளவ ஜீவத்துவன்ற புரிது வேண்டும். சரளமாக வாழ சகஜமாக சரளமாக வாழ பழகுங்க. சில நேரம் சொல்லுவாங்க, அது எப்படி அப்பா வாழ்கிறது, அப்படி எப்படி கஷ்டம் பிரச்சனைக்கு இது இருக்குது அது இருக்குது சொன்னால் எல்லாம் இருக்கட்டும். அந்த சமயத்தில் நாங்கள் நினைக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார். அந்த இயேசுவை எங்களோட உள்ளத்தில் நினச்சோன்னே அதெல்லாம் ஒட்டவாக போயிடும். அந்த சமாதானம் எங்களுக்குள்ளே வந்துடும். ஏன்னா இயேசு தான் சமாதான காரணர், அவர் தான் எங்களுடைய சமாதானம். அப்போ அவரை நினைக்கும் போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்கும். அதனால் இயேசுவை எப்போதும் எங்களோட வாழ்க்கையில் நினைக்கணும். அப்போ இயேசுவை நினைக்கிறக்குள்ள எங்களுக்கு அந்த சமாதானம் வரும். அதனால் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஆண்டோடைய பணியை செய்ய இலகுவாக இருக்கும். இங்கே சமாதானம் இல்லாமல் இங்கே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இங்கே துன்பத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு போய் நீங்கள் சத்தியத்தை சொல்லுவீங்களா? யாராலையும் முடியாது. வாயில் சொல்லலாம், இங்கேருந்து போகாது, இருதயத்திலேருந்து போகாது. சத்தியம் வந்து இருதயத்திலேருந்து போகணும், சுவிசேஷம் வந்து இருதயத்திலேருந்து போகணும். காரணம், நான் சொல்கிறதுக்காக சொல்கிறது இல்லையா சுவிசேஷம். அவர் எப்படியாவது ரட்சிப்பு அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நோக்கத்தோடு அந்த மனநிலையில் தான் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும், அந்த ஊழியத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சார் ஊழியம்? இருதயத்திலேருந்து செஞ்சார், எல்லோரோட அமர்ந்திருந்தார். அவர் எங்கேயும் தனியாக யாரையும் கூப்பிட்டு அவர் மீட் பண்ணி தனியாக கூப்பிட்டு அவர் ஊழியம் செய்யலை. அவர் ஜனங்கள் மத்திக்கு போனார், ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போனார். அவர் போகும்போது ஜனங்கள் எல்லாம் கூடி வந்தாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தையின் வல்லமை, அந்த வல்லமை எங்கே உள்ளது? தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை அவருக்குள்ளே இருந்தது. அப்போ நாங்கள் சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு தேவனுடைய வல்லமை எங்களுக்கு அவசியம். அதே போல் நாங்கள் இயேசுவோடு இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இயேசுவை நினச்சா மட்டும்தான் செய்ய முடியும். சில நேரம் நாங்கள் அநேகர் நான் பார்க்குற அளவுக்கு அநேகர் இருக்கிறாங்க. முன்னே விட இந்த காலத்தில் இருக்க அநேகர் வந்து ஆராதனையோடு முடிச்சு அவங்களோட கடமை. மற்ற 6 நாளும் அந்த ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற நினப்பு மறந்துடும். அநேகர் இருக்கிறாங்க, அப்படி நான் பார்த்துருக்குறேன். அப்போ இயேசுவுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லாமல் போகுது. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பழக்கி வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பிள்ளைகளுக்கு இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். நான் என் குடும்பத்துக்கு கிட்டத்தில் நான் ஃபேமிலியாக கதைக்குள்ளே சொன்னேன், பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னேன், நீங்கள் நல்லா சம்பாரித்து பெரிய பெரிய வீடு வாங்கி வாகனங்கள் வாங்கி நல்ல ஜொப்பில் இருந்துக்கிட்டு நல்ல கை நிறைய சம்பாரித்து அப்படி வாழ்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா சந்தோஷம் அது வந்து உலகத்தில் வாழ்றதுக்கு தேவையான காரியங்க. நான் ஏண்ட சந்தோஷம் எதில் இருக்குன்னா, நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்களா, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அதில் மட்டும்தான் நான் மிச்சமே சந்தோஷப்படுவேன். ஏன்னா மற்ற காரியங்கள்லாம் உலகத்தில் உள்ள காரியம் அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு போயிடும். ஒரு காலத்தில் விட்டுட்டு போயிடும். அது எங்களோட வரையும் செய்யாது, அது முடிச்சு. ஆனால் ஆண்டவருக்காக செய்கிற பணிக்கு எங்களுக்கு கர்த்தர் கிரீடத்தை வச்சுருக்கிறார், எங்களுக்கு ஒரு பரிசை வச்சுருக்கார் பரலோகத்தில். அந்த பரலோகத்தில் உள்ள பரிசை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர்த்துக்கு ஆசை இயேசு கிறிஸ்துனுடைய வலது பாரசில் அமர்ந்திருக்க? எல்லாருக்கும் ஆசை தான் இயேசுக்கிட்ட போய் இருக்குன்னு. நேற்று அந்த ஜீசஸ் ஃபிலிம் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்போ அந்த காலத்தில் நான் எங்கள் மகனுக்கு சொன்னேன், நான் அந்த காலத்தில் இயேசுவோடு இருந்தால் இயேசுவை தொட்டிருப்பேன், இயேசுவோடு பேசியிருப்பேனே அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா இயேசுவோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்போ அங்கே போகணுன்னா நாங்கள் எங்களை தயார்படுத்தணும். அதுக்கு கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்யணும். நாங்கள் மாத்திரம் இல்லை, எல்லோரையும் அழைத்து கொண்டு போகணும். எல்லோரும் தேவ ராஜ்யத்துக்கு போகணும், எல்லாரும் அங்கே வரணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? எவரும் இந்த பூமியில் கெட்டழிந்து போவது என்னுடைய சித்தம் இல்லை, எல்லோரும் என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும். ஆனால் பிசாசோட போராட்டம் இருக்குது, வரணும். அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் யார் கையில் அது கொடுத்துருக்கார்? அந்த பொறுப்பை எங்கள் கையில் தான் கொடுத்துருக்குறார். நாங்கள் செய்யலாட்டி யாரை செய்வா? இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஊழியம் செய்யலாட்டி யாரை செய்வா? குறிப்பிட்ட 1-2 பேர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. முழு சபைக்கும் பொறுப்பு இருக்குது. சபை என்று சொல்லும்போது ஒரே சரீரம் ஒரே குடும்பம். ஒரே குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் பாஸ்டர் மட்டும் இல்லை, பாஸ்டரோடு சேர்ந்து நீங்கள் அத்தனை பேருமே பாஸ்டரோட குடும்பத்தோடு சேர்ந்தவர்கள் தான். சகோதர சகோதரியாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லோரும் போதகரோடு சேர்ந்து இணைந்து அந்த கர்த்தருடைய ஊழியத்தை கட்டும்போது சபை பெருகும், சபை வளர்ச்சி அடையும். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமே நாங்கள் விளங்குவோம், எங்களுக்கு விளங்கும் அந்த நேரத்தில். ஆகையால் நாங்கள் தேவனுடைய பணியை கட்டாயமாக செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நீங்கள் அந்த தீர்மானத்துக்குள்ளே வரணும். நீங்கள் இருப்பீங்க, சில நேரம் நீங்கள் ஊழியம் செய்கிறதா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனாலும் செய்யாதவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆண்டவரே, உங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை, நீங்கள் இந்த சபையில் வந்து இந்த வர்றவங்களுடைய செருப்பை கழட்டி ஒதுக்கி வச்சாலும் கூட அது ஊழியம்தான், கர்த்தருக்காக, மனுஷனுக்காக இல்லை.
என் ஊழியமே அது மட்டும் அதுதான். என் பாஸ்டர் எனக்கு கொடுத்த ஊழியம் வந்து வாசலில் இருக்க செருப்பை கழட்டி ஒரு ரெக்கொன்று இருக்குது, ரெக்கில் அடுக்கணும், பின்னுக்கு பாத்ரூமை காலைல எல்லாரும் வரும்போது க்ளீன் பண்ணி கொடுத்துடணும். அதுதான் ஊழியம். நான் சந்தோஷமாக ஆசையோடு செஞ்சேன். காரணம் ஏன்னா நான் வந்து மனுஷருக்கு இல்லை செஞ்சேன், இயேசுக்காக செஞ்சேன். அந்த இடத்துல நான் இருந்தேன். அந்த இடத்துல இருந்தனால ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அந்த தாழ்மை, இயேசு கிறிஸ்துவோட தாழ்மை உங்களுக்கு தெரிந்தானே. இடுப்பில் துணியை கட்டிட்டு சீசருடைய கால கழுவுனார். அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மை எங்களுக்குள்ளே வரணும். ஏன்னா நாங்கள் இயேசுட பிள்ளை, ஏசப்பட பிள்ளை. அப்போ அந்த தாழ்மை எங்களுக்குள்ளே வரணும். அப்போ அந்த தாழ்மை இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஊழியம் செய்ய முடியும். ஆகையால் நீங்கள் ஒரு தீர்மானம் வரணும். முதலாவது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்ற ஒரு இடத்துல நீங்கள் வந்தே ஆகணும், அது செஞ்சே ஆகணும். ஏன்னா இது நான் கட்டாயப்படுத்துகிறேன். ஏன்னா இது கட்டாயம் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். உலக மனசுக்கு போய் சொல்ல இயலாது. எங்களுக்கு தான் தெரிஞ்சு, எங்களுக்கு தான் அந்த ஆண்டவரை பற்றி தெரியும், நாங்கள் தான் சொல்லணும். அப்போ நாங்கள் அதை முதலாவது செய்யணும். ரெண்டாவது விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவின் பணிக்கான மகிமையும் கனமும். அப்போ இயேசு ஆகிய ஆண்டவர் 2வது வசனத்தில் இருக்குது, அந்த 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியை இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ ஏன் கழுதை அவிழ்த்து கொண்டு வர சொன்னார்? ஏன்னா அந்த ஜெருசலேமுக்கு போகிற நேரத்தில் அவர் அந்த மகிமையை பெறணும், ஜனங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா ஆண்டவருக்காக நாங்கள் ஒரு காரியம் செஞ்சோன்னே அந்த காரியத்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். நீங்கள் ஆண்டவருக்காக நான் சொன்னேனே, முதல் ஒரு செருப்பு எடுத்து வச்சாலும் கர்த்தர் அதை உங்களை வச்சு நினைவு வச்சுருப்பார். என் மகன் இந்த ஊழியம் செஞ்சார், அப்போ உயர்த்துவார். தாழ்மையாக இருக்கிற இடத்துலேருந்து ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். அதனால் கர்த்தர் அந்த மகிமையை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மகிமை இன்றைய நாளில், இன்றைக்கி இந்த குறித்த ஒரு நாளில் கிடைக்கணும். காரணம், அவர் எல்லா பணியும் செய்து இதுக்கு பிறகு 3 நாள் மாதிரி இருக்கிறது அவரை சிறுவில் அறையிறக்கி. அப்போ இதுக்குள்ளே அவருக்கு கிடைச்ச மகிமையை தான் இங்கே சொல்லப்படுகிறது இந்த வசனத்தில். அதுக்கான அடையாளம் தான் அது. அப்போ அவர் என்ன செஞ்சார், அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து வந்து என்ன செஞ்சார், அந்த ஜெருசலேம் நகருக்குள்ளே போகிறார். அங்கே போகும்போது என்ன நடக்குது, ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவரை கனம் பண்ணாங்களா? கனம் பண்ணாங்கன்னா சொல்லப்படுது வார்த்தை என்னது, அவர் அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி போகும்போது அது கழுதைக்கு மேலே அந்த தன் வஸ்திரங்களை விரித்து அதில் அவரை உட்கார வச்சு ரோட்டு நெடுவ வஸ்திரங்களை போட்டு 2 பக்கமும் இந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு செய்தது போல் அந்த ஓசன்னா பாடி மகிமைப்படுத்தினாங்க தேவனை. அப்போ தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு மாத்திரம்தான். அப்போ அந்த மகிமை அவர் பெற்றுக்கொண்டார், அது அவருக்கு உரியது. அப்போ அந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ நாங்கள் கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்யும்போது, நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்வீர்களானால் தேவனுடைய மகிமை உங்களை வந்து சேரும். அவர் உங்களை கனம் பண்ணுவார். எங்களோட அப்பா எப்பயுமே எங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பா என்ன கனம் பண்ணுறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லோரும் விசுவாசிக்கணும். ஏன்னா ஆண்டவருக்காக நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தையை வாசி மற்றவங்களுக்கு அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா புரிய வச்சால் கூட அது கர்த்தருக்காக செய்கிற ஒரு ஊழியம். சிலர் வாசிக்க தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வாசிக்கிறது கேட்கும்போது அவங்களோட உள்ளத்துக்குள்ளே அந்த வசனங்கள் போகும்போது என்ன நடக்கும், அவங்க உள்ளம் மாறும். சத்தியம் எங்களை விடுதலையாக்கும், அவங்க இருக்கிற நிலையிலேருந்து அவங்கள விடுதலையாக்கும். அப்போ அது என்னது, அது ஒரு ஊழியம். அப்போ நீங்கள் என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறீங்களோ அது சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், ஏசப்பா உங்களை கனம் பண்ணுவார். அப்போ தேவ ராஜ்யத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்த அந்த 3.5 வருடம் அந்த ஊழியத்துக்கான கனம் தான் இன்றைய நாள் அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த கனம் அவருக்கு உரியதாக இருக்கிறது, அது அவருக்கு மாத்திரம்தான். அப்போ அவர் அந்த கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்து யாரும் ஏறாத உண்டு பாருங்கள். அதில் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும், யாருமே அதில் ஏறாத ஒரு கழுதை குட்டியாக இருக்கணும். ஏன் அப்படி அவர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அவர் எப்போவுமே பரிசுத்த விரும்புகிறவர். அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆனால் எங்களுக்கு பூமியில் பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது 100க்கு 100 எங்கள் யாருக்குமே செய்ய இயலாத ஒரு விஷயந்தான். செய்ய மாட்டோம், செய்ய இயலாது. ஏதாவது 1-2 மிஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், அந்த மிஸ் ஆகிற காரியங்களை ஆண்டவர் இடத்துலேயே ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவர் இதிலேருந்து விடுதலையாக்க வேண்டும்னு நாங்கள் போராடி ஜெபித்து அதிலேருந்து ஜெயத்தை பெறணும். அதனால் ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல் அவர் பரிசுத்தமாக அந்த காரியத்தை அவர் அனுசரிக்கிறார். அதுதான் யாரும் ஏறாத ஒரு கழுதை குட்டி. இல்லாட்டி எத்தனையோ கழுதை இருந்திருக்கும் அன்றைக்கி. ஏதாவது ஒரு கழுதையை எடுத்துகிட்டு வாங்க நான் ஏறி போகணுன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லலை, யாரும் இது வரைக்கும் ஏறாத ஒரு கழுதை எனக்கு அங்கே இருக்கும், நீங்கள் ஆயத்தை பண்ணி அதை எடுத்துகிட்டு வாங்க.
கேள்வி கேட்டால் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், அது சரியாகும். அப்போ அதே மாதிரி அவர் சொன்ன கேட்கக்குள்ள அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் கற்பித்தபடி, இயேசு கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் சொன்னார்கள்னு. அப்போ என்ன, அவர் பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தம் அன்றைக்கி விளங்குது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ அந்த கனமும் மகிமையும் யாருக்கு போய் சேருது? பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தருக்கு போய் சேருது. அப்போ அவருடைய பணி அவர் சரியாக செய்தனால அந்த மகிமை அவருக்கு கிடைச்சிது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஒரு ஊழியத்தை செய்யும் மாதிரி தான் அந்த சகல கனமும் எங்கள் குடும்பத்தை வந்து சேரும். ஆபிரகாம் என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் நிமித்தம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமின் நிமித்தம் தான் நாங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் தேவன் தான் எங்களுடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே தேவன் தான், மாறவே இல்லை. அவர் வாக்கு மாற மாட்டார். சொன்ன வார்த்தையின்படி செய்கிற தேவன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஆண்டவர் ஏன் இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஏன் இஸ்ரவேல் ஜனம் பக்கமே ஆண்டவர் கிரியை செய்கிறார்? உங்களுக்கு தெரியுமா அது என்ன விஷயம் என்று? ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் வேறு யார்? ஈசாக். இவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்யுது. யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரேல். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இல்லை, அந்த பேர் வந்து யாக்கோபுட. அந்த யாக்கோபுடைய பேருக்காகத்தான் யுத்தம் நடக்குது. யாக்கோபுடைய ஜனம் அந்த ஜனம்தான், ஆபிரகாமுடைய ஜனம். பாருங்கள், ஆண்டவர் அந்த 3 பேர்த்தையும் கொடுத்த அந்த பொருத்தனை, அந்த வாக்கு இன்னும் வரைக்கும் மாறலை. இல்லாட்டி ஆண்டவருக்கு அவ்வளோ நாடுகள் இருக்குள்ள, ஏன் அந்த ஒரு நாட்டை மட்டும்? அது நாடு இல்லை, அது வந்து இஸ்ரேல் சொல்கிறது யாக்கோபுடைய பேர். அப்போ அந்த பேர் அவர் எவ்வளோ கனம் பண்ணுறார்? ஆபிரகாமை நினைக்கிறார், யாக்கோபை நினைக்கிறார், ஈசாக்கை நினைக்கிறாரு, அதுக்கு பின்னுக்கு வர சந்ததியை நினைக்கிறாரு. இப்போ அந்த தேவன் எவ்வளவு நல்லவர்னு நீங்கள் பாருங்கள். ஆகையால் கர்த்தராகி தேவன் இயேசு கிறிஸ்து, அப்போ அவர் அந்த மகிமை பெற்றார். அந்த மகிமை தான் இன்னும் அவங்களுக்கு சேருது. அப்போ அந்த மகிமை நாங்களும் பெற்றுக்கொள்ளும். நாங்கள் அந்நிய ஜாதிகள், ஆண்டோடைய நம்ம வந்து அந்த யூத பரம்பரையில் வரல, நாங்கள் வந்து அந்நியர்கள். கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போ அந்த கனம் மகிமை எங்களுக்கும் கர்த்தர் கொடுக்குறார். ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் முயற்சி பண்ணணும், செய்யணும், கட்டாயமாக செய்யணும். நான் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், செய்யுங்க. அது எங்களுடைய கடமை, கட்டாயம். கர்த்தருக்காக, யாருக்காகவும் இல்லை, கர்த்தருக்காக. அதனால் முதலாவது அதை செய்யுங்க. அதுக்கான கனத்தை இயேசு கிறிஸ்து எப்படி இந்த மகிமை கனத்தை பெற்றாரோ அதே போல் நீங்களும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3வது விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம், ஜெருசலேமுடைய ஜனங்கள். ஜனங்களை குறித்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ளே இருக்கிறாங்க அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருப்பார்கள், பக்கத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களோட குணாதிசயம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களோட குணாதிசயம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய குணாதிசயம் உங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் குணாதிசயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள், இன்றைக்கி நாளில், இன்றைக்கி இயேசு கிறிஸ்து அந்த ஜெருசலேமுக்குள்ளே போகும் பொழுது என்ன செஞ்சாங்க? எல்லாரும் இவர் எங்களுடைய மீட்பார், இவர் மீட்க வந்தவர்னு அவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. என்னால் இவர் சிலுவை அடைய போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கான கனத்தை கொடுத்தாங்க, அது மகிமையை கொடுத்தாங்க. அவர் செஞ்ச காரியத்துக்காக அவர் நன்றி செலுத்தினாங்க. அந்த நேரத்தில் ஓசன்னா பாட்டு பாடி அவரை வரவேற்று அந்த ஜெருசலேமுக்குள்ளே அவரை உயர்த்தினாங்க. ஆனால் 2-3 நாளில் என்ன நடக்குது? அதே ஜனம் என்ன செய்யுது? அவரை சிலுவையில் அறைங்க, பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. அப்போ பாருங்கள் ஜனங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கான தெளிவு இருக்குல்ல. அப்போ ஜனங்களுடைய மனங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த மனங்கள் மாறணும்னு நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு எது காரணம்? மனங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கு மாறுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? மனம் மாறணும்னா சத்தியத்தை அறிஞ்சிக்கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும், வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத உள்வாங்கி கொள்ளணும். எங்களுடைய ஜீவியத்தில் நான் இருக்கிற பிழையான இடத்துலேருந்து நான் விடுதலை ஆகணும்னா இந்த வசனம் எங்களுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு காலை நான் போதலோட காய்க்கும்போது நான் சொன்னேன், இந்த எங்களை வேறு எந்த நம்ம ஆராதனைக்கு வந்துட்டு ஆராதிச்சுட்டு போகிறதுல எந்த பலனும் சில நேரம் கிடைக்காது. காரணம், சத்தியம் வசனம் நமக்குள்ளே இல்லாட்டி நாங்கள் ஒரு நாளும் மாற மாட்டோம். நாங்கள் செல்ஃபிஷாக இருப்போம், எங்களுடைய காரியத்தை மட்டும் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு ஆண்டோட காரியங்களுக்கு செய்ய இயலாமல் போகும். அதனால் வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த வார்த்தை அநேகக்குள்ளே இல்லாதனால தான் அநேகர் வெளியே இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் கூட வெளியே தான் இருக்கிறாங்க, உள்ளுக்க இல்லை, கர்த்தருக்குள்ளே இல்லை, லைனில் இல்லை, ட்ரக்கில் இல்லை. அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மனிதனுடைய மனசு மாறாத காரணம் என்ன? அவங்களுக்கு சரியான வார்த்தை தெரியும். ஆனால் யூதர்களுக்கு இந்த வசனங்களை, இது வார்த்தைகளை குறித்து நல்லா தெரியும்.
ஏன்னா அவங்க வந்து ஆதியாகம புத்தகம் அந்த 5 புத்தகம் இருக்குது, முதலாவது புத்தகம் 5, அதை நல்லா படித்தவங்க, மோசேயோட கட்டளைப்படி வாழ்கிறவங்க. அவங்களுக்கு அதில் உள்ள விஷயங்கள் தெரியும். தெரிஞ்சாலும் அவங்களுக்கு என்ன இதில் இயேசு ஏற்றுக்கொள்ள இயலாத மனநிலை இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யலை. 3ஆவது நாள் 2-3 நாள் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை இயேசுவை சிலுவையில் அறையிங்க. எத்தனை பேர் நாங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சு கொண்டிருக்கிறோம்? சிலுவையில் அறையிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் அநேகர் அரைஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க சிலுவையில். எப்படிங்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார், தெரியும். எங்களை மீட்டு கொண்டார், அதுவும் தெரியும். நாங்கள் விடுதலை ஆகிட்டோம். எதுலேருந்து விடுதலை ஆகணும்? எல்லா பாவத்திலேருந்து நாங்கள் விடுதலை ஆகிட்டோம். அப்போ எல்லா பாவத்திலேருந்து நாங்கள் விடுதலை ஆன பிறகு நாங்கள் திரும்ப அந்த பாவங்களை தொடலாமா, செய்யலாமா? செய்ய முடியாது. பாவம் எண்ணம் வந்தாலும் சரி, பாவம் செய்ய நாங்கள் தூண்டுதல் வரும்போது நாங்கள் என்ன செய்யணும்? இயேசுவை நினைக்கணும். நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், இயேசுவை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும். அவரை நினைக்கணும். நாங்கள் ஒரு பாவமோ இல்லாட்டி எங்களை வார்த்தையிலேருந்து ஒரு வீணான வார்த்தையோ வெளியே வர எத்தனைக்கும் பொழுது நாங்கள் உடனே இயேசுவை நினச்சோம்னா அது வராது வெளியே. ஏன்னா எனக்காக மறைச்சார், எனக்காக என் பாவத்தை சுமந்தாருங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள வந்துடும். ஒட்டோ வந்த காய்க்கு அதுக்காக பயம் வந்துடும். கர்த்தர் மேலே எங்களுக்கு பயம் வரும். வந்தோன்னு நாங்கள் அதை செய்ய மாட்டோம், விலகிடுவோம். அதுக்கு என்ன தேவை? சத்தியம் இருக்கணும், வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? 3 நாள் அவரை சிலுவையில் அறைய சொன்னாங்க. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் 3வது விஷயம் நாங்கள் பார்க்குறது, ஜனத்தை போல் இருக்கக்கூடாது. இந்த ஜெருசலேம் ஜனத்தை போல் நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் வாரீங்க, வசனங்களை கேட்குறீங்க. இந்த வசனம் ஒவ்வொரு கிழமையும் உங்களை மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும், நீங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மறிக்கும் வரைக்கும், இந்த பூமியை விட்டு போகும் வரைக்கும் பிரச்சனைகள் ஓயாது, வர்ற கஷ்டங்கள் ஓயாது. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உபத்திரவம் இந்த பூமியில் உங்களுக்கு உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவர் இல்லைன்னு சொல்ல இருக்குது. ஆனால் இருக்கிறதுல நாங்கள் எப்படி போவோம்னா, இயேசுவோடு போனால் தான் இந்த உபத்திரத்தை ஜெயம் கொள்ள முடியும். அதனால் நீங்கள் நினைக்காதீங்க கஷ்டம் முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்க்குறது தானே, ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் இன்னொரு பிரச்சனை தொடங்கிடும், அதை முடிச்சுட்டு வரக்குள்ள இன்னொரு பிரச்சனை தொடங்கிடும். அது எல்லா லைஃப்லையும் இருக்குது. எங்களுக்கு அதை முடிச்சுட்டு சும்மா நிம்மதியாக இருக்க இயலாது, ஆண்டவரேன்னு இருக்க இயலாது. முடியக்குள்ளே இன்னொன்று வந்துடும். அப்போ அந்த பிரச்சனையை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது கடைசி வரைக்கும். ஏன் அது வருதுன்னா, நாங்கள் ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு. எல்லாம் சரியாகனா ஆண்டவரையும் விட்டுருவோம், மறந்துடுவோம். ஆண்டவர் தேவையில்லைன்னு இருந்துடுவோம். நல்ல பணம் காசு இருக்கிறவங்கள பாருங்கள், ஆண்டவரே இல்லை அவங்களுக்கு. அவங்க சல்லித்தான் ஆண்டவர், கடவுள், பணம் தான் கடவுள். அது எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா எங்களுக்கு அதிகமாக பணமும் இல்லை, அதிகமாக இல்லாமையும் இல்லை, மிடில் இருக்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம், நமக்கு தேவையானதும் சந்திக்கப்படுது. இப்படி இருக்குது நலம். அதிக பணத்தை ஐஸ்வர்யவானாக விரும்ப வேணும்னு தான் ஆண்டோடைய வார்த்தையும் சொல்லுது. அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? நாம் சத்தியத்தில் நிலைச்சிருக்கணும். அதனால் எங்களோட மனம் மாறும், கவனமாக இருக்கணும். ஆகையால் நாங்கள் எப்பொழுதுமே இந்த ஜெருசலேம் ஜனத்தை போல் நாங்கள் மாறாதபடிக்கு எங்களுடைய இந்த லைஃப்பில் எப்பொழுதும் இயேசுவோடு இருக்க நாங்கள் பழகணும். அப்போ இந்த 3 விஷயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க, உறுதிப்படுத்திக்கோங்க. முதலாவது என்னது? கர்த்தருடைய பணி. ஏன் அது நாங்கள் செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. யாருக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. அப்போ அந்த ராஜ்யத்துக்காக நாங்கள் கட்டாயமாக அவ்வளோ பேரும் வேலை செய்யணும். நாங்கள் அவ்வளோ பேரும் வேலை செய்யும்போது என்ன நடக்கும்? இதெல்லாம் ஃபில்லாகி இதெல்லாம் நிரம்பி வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஆக்கள். இதை ஆண்டவர் செய்வார். நாங்கள் செயல்படுத்தும் போது கர்த்தர் எங்களோட இருந்து செயல்படுவார். அப்போ முதலாவது அதை நாங்கள் செய்ய தொடங்கணும். செய்யலாட்டி நாங்கள் செய்யணும், இல்லை செஞ்சு கொண்டு இருக்கோங்க, அதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். 2வது விஷயம் வந்து நாங்கள் பார்த்தோம், அதை செய்யும் போது கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எங்களுக்கு அவருடைய கனம் எங்களுக்கு கிடைக்கும், அவருடைய கிருபையால் நாங்கள் வாழ்வோம். 3வது விஷயம் வந்து நாங்கள் மனம் மாறின ஜனங்களாக இருக்கணும். எப்போதும் சத்தியத்துக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை கேட்க கேட்க வசனம் எங்களுக்குள்ளே வர வர நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடையணும். உள்ள மாற்றம் அடைஞ்சாக்கிட்ட எங்களுடைய பாவங்கள் உள்ளுக்கு நிற்காது, வெளியே போயிடும். வசனம் தெரியாட்டி தான் பாவம் வந்துக்கிட்டு இருக்கும், வந்தாலும் செய்ய தோணும். வசனம் இருந்தால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பாவம் செஞ்சால் மரணம். எந்த மரணம்? 2 ஆவிக்குரிய மரணம் தான் முதலாவது வரும். ஆவிக்குரிய மரணம் தான் வரும். ஏன்னா ஆண்டை விட்டு விலகிடுமே. சரீர மரணம் வந்து பூமியில் எப்படியும் இருக்குது. அந்த மரணம் வந்து ஆவிக்குரிய மரணம். நாங்கள் ஆண்டோடு இருக்க மாட்டோம். அதனால் கவனமாக இருக்கணும். அப்போ நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையில் இருக்கணும், வார்த்தையை வாசிக்கணும், சத்தியங்களுக்குள்ளே இருக்கணும். நாங்கள் சத்தியத்தோடு போகணும், கர்த்தருடைய ஊழியம் செய்யணும், அவருடைய மகிமை பெறணும். மனம் மாறின ஜனங்களாக இயேசுவோடு இணைந்தவர்களாக இருக்கணும். சரியா? நாங்கள் அனைவரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தைக்காகவும் கர்த்தர் பேசின இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த 3 காரியமும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல் நீர் ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை
நீங்கள் ஆண்டவரை இவர்களுக்குள்ளே விதைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சுவாமி, அதே போல் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அதற்கான மகிமை, அதுக்கான ஆசீர்வாதத்தை, அதுக்கான கிரீடத்தை ஆண்டவரே இவர்கள் பெற்றுக் கொடுப்பீர் ஆண்டவரே, கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே சுவாமி, விசேஷமாய் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, அந்த எருசலேம் ஜனத்தை போல இருக்காத படிக்கு ஆண்டவரே மனம் மாறின ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க, ஒவ்வொரு ஆராதனைக்கு பிறகு ஆண்டவர் சுவாமி இவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், இந்த வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும், அந்த வார்த்தையின்படி வாழ குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.